ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா லாம்போர்கினி டெமிராரியோ கார் மாடல் பற்றி தான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கைஸ், லாம்போர்கினி அவங்களோட செகண்ட் ஹைபிரிட் சூப்பர் காரான டெமிராரியோவை இந்தியாவில் வந்து கூடிய சீக்கிரம் லான்ச் பண்ண போகிறாங்க. அவங்களோட ஃபர்ஸ்ட் ஹைபிரிட் சூப்பர் கார் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிவல்டோ தான். இந்த காருக்கு அப்புறம் அவங்க லான்ச் பண்ண போகிற செகண்ட் கார் பார்த்தீங்கன்னா, அதாவது செகண்ட் ஹைபிரிட் சூப்பர் கார் பார்த்தீங்கன்னா இந்த டெமிராரியோ கார் மாடலை சொல்லலாம். இந்த டெமிராரியோ கார் மாடல்ல லாம்போர்கினி உங்களுக்கு பிளக்-இன் ஹைபிரிட் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த லாம்போர்கினி டெமிராரியோ வந்து அதோட குளோபல் டெபியூட் எப்போ பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் ஆகஸ்ட்ல வந்து பண்ணாங்க. லான்ச் பண்ணி ஒரு 8 மந்த்ஸ்லயே வந்து லாம்போர்கினி இந்த டெமிராரியோவோட பிளக்-இன் ஹைபிரிட் சூப்பர் காரை இந்தியாவில் லான்ச் பண்ண போறாங்கன்னே சொல்லலாம். ஓகே கைஸ், இப்போ இந்த டெமிராரியோ கார் மாடலோட ஃபீச்சர்ஸ் வர ஸ்பெசிஃபிகேஷன்ஸை நம்ம பார்த்துலாம். இந்த காரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 லிட்டர் ட்வின் டர்போ V8 இன்ஜின் கூட 3 எலக்ட்ரிக் மோட்டார்ஸ் வந்து பேர் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த V8 மோட்டார் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 789 HP பவர் வந்து உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது. டார்க் பார்த்தீங்கன்னா 730 நியூட்டன் ஆஃப் டார்க் வந்து உங்களுக்கு கொடுக்குது. கைஸ், இந்த டெமிராரியோ கார் மாடலில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2 எலக்ட்ரிக் மோட்டார்ஸ் வந்து ஃப்ரண்ட் ஆக்சிலில் வந்து உங்களுக்கு மவுண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த எலக்ட்ரிக் மோட்டார்ஸ் வந்து ஃப்ரண்ட் வீல்ஸ்க்கு வந்து பவர் சென்ட் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த 2 எலக்ட்ரிக் மோட்டார்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 220 கிலோவாட், அதாவது 295 HP பவர் வந்து உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது. டார்க் பார்த்தீங்கன்னா 2150 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க் வந்து உங்களுக்கு கொடுக்குதுன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த டெமிராரியோ கார் மாடலில் இருக்கக்கூடிய இன்னொரு எலக்ட்ரிக் மோட்டார், அதாவது தேர்ட் எலக்ட்ரிக் மோட்டார் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 ஸ்பீட் 12 கிளட்ச் டிரான்ஸ்மிஷன்ல வந்து உங்களுக்கு இன்டகிரேட் பண்ணியிருக்காங்க. இந்த தேர்ட் எலக்ட்ரிக் மோட்டார் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரியர் வீல்ஸ்க்கு பவர் சென்ட் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. டோட்டலாக கம்பைன்ட் அவுட்புட் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 907 HP பவர் வந்து உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த டெமிராரியோ கார் மாடல் வந்து 0 to 100 km/h உங்களுக்கு 2.7 செகண்ட்ஸ்ல ரீச் ஆயிடும்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த டெமிராரியோ கார் மாடலோட டாப் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 343 km/h சொல்லியிருக்காங்க. கைஸ், அது மட்டும் இல்லாமல் இந்த டெமிராரியோ கார் மாடலில் உங்களுக்கு 3 எலக்ட்ரிக் மோட்டார்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? இந்த 3 எலக்ட்ரிக் மோட்டார்ஸ்க்கும் உங்களுக்கு 3.8 kW பேட்டரி பேக் கொடுத்துருக்காங்க. இந்த பேட்டரி பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக சார்ஜ் ஆகிறதுக்கு, அதாவது நீங்கள் 7 kW AC சார்ஜர் யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக சார்ஜ் ஆகிறதுக்கு 30 நிமிஷம், அதாவது 30 மினிட்ஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பேட்டரி ஆட்டோமேட்டிக்காக அதுவே சார்ஜ் ஆகிடும்னு சொல்லியிருக்காங்க. எது மூலியமான்னு பார்த்தீங்கன்னா ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங் மூலியமா ஆட்டோமேட்டிக்காக சார்ஜ் ஆகும்னு லாம்போர்கினி தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. ஓகே கைஸ், இப்போ இந்த டெமிராரியோ கார் மாடலோட டிசைனை பார்க்கலாம். இந்த டிசைன் பற்றி நம்ம பார்க்கும்போது இந்த டெமிராரியோல உங்களுக்கு நியூ டிசைன் லாங்குவேஜ் தான் லாம்போர்கினி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஷார்ப்பான ஒரு லுக்ஸும் உங்களுக்கு கிடைக்குது. இது மட்டும் இல்லாமல் இந்த டெமிராரியோல உங்களுக்கு ஒரு நியூ ஷார்க் நோஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட்ல கொடுத்துருக்காங்க அந்த டிசைன்ல. அது மட்டும் இல்லாமல் லோவர் லிப் ஸ்பாய்லர் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த டெமிராரியோல உங்களுக்கு நியூ ஹெக்ஸகன் ஷேப்ல இருக்கக்கூடிய LED DRLs வந்து கொடுத்துருக்காங்க. இதே சேம் டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டெயில் லைட்ஸ்க்கும் கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த காரில் உங்களுக்கு சென்ட்ரலி மவுண்டட் ரியர் எக்ஸாஸ்ட் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓவர் வீல்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஃபியூல் டேங்க் கேப் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த காரோட வீல்ஸை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்ல உங்களுக்கு 20 இன்ச்சில் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. ரியரில் உங்களுக்கு 21 இன்ச்சில் வீல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க லாம்போர்கினி. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கார்பன் ஃபைபர் வீல்ஸை வந்து நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்கும், அதாவது கஸ்டமர்ஸ் வந்து கார்பன் ஃபைபர் வீல்ஸ் வந்து சூஸ் பண்ணுறதுக்கும் லாம்போர்கினி ஆப்ஷன் கொடுக்குறாங்க. கைஸ், இந்த டெமிராரியோ கார் மாடலில் உங்களுக்கு அலுமினியம் ஸ்பேஸ் ஃப்ரேம் சேசிஸ் பார்த்தீங்கன்னா லாம்போர்கினி அண்டர்பின் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கார்ல உங்களுக்கு ட்ராக் ஃபோக்கஸ் ஆப்ஷனும் வந்து லாம்போர்கினி கொடுக்குறாங்க. இந்த பேக்கேஜுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அலிகிரிட்டா பேக்கேஜ் அப்படின்னு சொல்லிட்டு லாம்போர்கினி சொல்றாங்க. இந்த காரோட, அதாவது இந்த டெமிராரியோ கார் மாடலோட இன்டீரியரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த கேபின்ல பார்த்தீங்கன்னா இன்டீரியர்ல ஒரு ஃபைட்டர் ஜெட் தீம் லே அவுட் வந்து கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் உங்களுக்கு 12.3 இன்ச்சில் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கண்ட்ரோல் வந்து கொடுத்துருக்காங்க. வெர்டிகலி ஸ்டாக்ட் 8.4 இன்ச்சில் டச் ஸ்கிரீன் இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மூணாவதாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9.1 இன்ச்சில் ஸ்க்ரீன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேசஞ்சருக்கு கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேஷ்போர்டில் மவுண்ட் பண்ணி இருக்கிறதா லாம்போர்கினி தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய சீட்ஸ் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் அட்ஜஸ்டபிள் சீட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு ஹீட்டிங் அண்ட் வென்டிலேஷன் ஃபீச்சரும் லாம்போர்கினி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்டியரிங் வீல்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிசிக்கல் கண்ட்ரோல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டெமிராரியோ கார் மாடலில் உங்களுக்கு கிட்டத்தட்ட 13 டிரைவிங் மோட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சிட்டா, ஸ்டாடா, ஸ்போர்ட், அப்புறம் பார்த்தீங்கன்னா கோர்சா வித் பிளக்-இன் ஹைபிரிட் ஸ்பெசிஃபிக் மோட்ஸ். இதில் குறிப்பிட்டு சொல்லணும்னா உங்களுக்கு ரீசார்ஜ், ஹைபிரிட், அப்புறம் பெர்ஃபார்மன்ஸ் மோடுன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த டெமிராரியோ கார் மாடலில் உங்களுக்கு ட்ரிஃப்ட் மோடு கூட பார்த்தீங்கன்னா 3 லெவல்ஸ் ஆஃப் கண்ட்ரோல் வந்து லாம்போர்கினி கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க.
பிரேக்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா இந்த டெம்பரரி கார் மாடலோட ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 410 மில்லிமீட்டர் டிஸ்க் பிரேக் கூட உங்களுக்கு 10 பிஸ்டன் கேலிபர்ஸ் வந்து லாம்போர்கினி கொடுத்துருக்காங்க. ரியர்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 390 மில்லிமீட்டர் டிஸ்க் பிரேக் கூட 4 பிஸ்டன் கேலிபர்ஸ் வந்து லாம்போர்கினி கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ஓகேப்பா. அந்த காரோட பிரைசிங் சொல்லி எக்ஸ்பெக்டட் பிரைஸ் எவ்வளோ இருக்கும் அதை சொல்லு அப்படின்னீங்கன்னா கிட்டத்தட்ட எக்ஸ்பெக்டட் பிரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 crores எக்ஸ்ஷோரூம் பிரைசஸ்ல ஸ்டார்ட் ஆகுது. அதாவது நான் ஹைபிரிட் சூப்பர் கார் இந்த டிமிராரோட ஹைபிரிட் சூப்பர் காரோட எக்ஸ்பெக்டட் பிரைஸ் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். லான்ச் ஆன இதோட அக்யூரேட் பிரைஸ் நமக்கு தெரிய வரும். லான்ச் டேட்டும் பார்த்தீங்கன்னா நான் மறுபடியும் சொல்லிடுறேன், ஏப்ரல் 13th அன்னைக்கு இந்த கார் வந்து இந்த டிமிராரியோ கார் மாடல் இந்தியாவில் லான்ச் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரை பிடிச்சிருந்துச்சு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சேனல் சம்பந்தமா சஜஷன் ஏதாவது சொல்லணும்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை மீட் பண்றேன். அட்லீஸ்ட் பாய் ஃப்ரம் பவன்.